ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கார்த்திகா தீபன் vlogs. இன்றைக்கி நம்ம அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 பேக்கெட் அகத்திப்பூ வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தளவு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவு நல்லா வெந்து வந்ததும் இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க அகத்திப்பூவை சேர்த்துக்கலாம். அகத்திப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மூடி போட்டு வச்சுக்கோங்க, வேகட்டும். இப்போ அகத்திப்பூ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அகத்திப்பூ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க. அப்போ தான் எவ்வளோ உப்பு சேர்க்குறதுன்னு ஒரு அளவு தெரியும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க, வேகட்டும். இப்போ அகத்திப்பூ பொரியலுக்கு தேவையான தேங்காயை துருவி வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கார்த்திகா தீபன் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.